திமுக தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் 8வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கும் இந்த நாள்ல அவருடைய கட்டளையை செயலாக்கும் வகையில திமுகவை 2026ல மீண்டும் அரியணை ஏற்றுவோம்னு துணை முதல்வர் உதயநிதி சூளுரைத்திருக்காரு. இது குறித்து துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்டுள்ள முகநூல் பதிவுல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கட்சியுடைய தலைவர் பொறுப்புல அமர்த்தப்பட்டதோட 8வது ஆண்டுல அடியெடுத்து வைத்து இருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோர் ஏந்திய லட்சிய சுடர மேலும் உயர்த்தி பிடித்து தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்கும் போர்க்களத்துல உறுதியோட முதலமைச்சர் நம்ம வழிநடத்துறதா அவரு சொல்லியிருக்காரு. கடும் சோதனை காலத்துல கூட தலைமை பொறுப்பேற்று ஓய்வறியா களப்பணியாலையும் தொடர் வெற்றிகளை தந்த தேர்தல் வியூகத்தாலையும் பாசிசத்தை வீழ்த்த முடியும்னு நம்பிக்கையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவில விதைச்சிருக்கிறதா அவர் சுட்டி காட்டியிருக்காரு. திமுகவோட தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினோட கட்டளைய செயலாக்குவோம் அப்படின்னும் திமுகவை 2026ல மீண்டும் அரியணையில ஏத்துவோம்னு உதயநிதி சூளுரைத்திருக்காரு.